முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா ரிச்சர்ட் இவங்க 2 பேரோட கல்யாணமும் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல கோலாகலமா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண திருமண வரவேற்பு நிகழ்ச்சி, ஆசீர்வாத நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சின்னு வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கான செலவுகள் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்லாம் சொல்றாங்க இந்த கல்யாணத்துக்கு 4000 கோடி செலவாகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில சேனல் 2400 கோடின்றாங்க. இன்னும் ஒரு சில சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1400 கோடி அப்படின்றாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சொல்றாங்க. முகேஷ் அம்பானி அவர்களுடைய தரப்புல இருந்து இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கல்யாணத்துக்கான பத்திரிகை நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை திறந்த உடனே அந்த பேக்ஸ்ல வந்து கோயில் போன்ற அமைப்பு இருக்கும். அதுல கிருஷ்ணர் சாமி இருப்பாரு. ஸோ அதுக்கு கீழே இன்விடேஷன் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியினால் செய்யப்பட்டதா இருக்கும் அந்த கோயில், அந்த பத்திரிகைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன கோயில். ஸோ இந்த ஒரு பத்திரிகையோட செலவு மட்டும் எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா 1,15,000 ரூபாய். அந்த பத்திரிகை செய்யறதுக்கான செலவு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு. இங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவர்களோட இல்ல திருமண விழா, குடும்ப திருமண விழா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் வரமாட்டாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மூலையில இருக்கக்கூடியவங்களும், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல பங்கு பெறுவாங்க இல்லைங்களா? சோ முகேஷ் அம்பானி அவர்களோட உத்தரவு என்னன்னா உலகத்துல என்னென்ன டிஷ் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வகையான உணவுப் பொருட்களும் இந்த கல்யாணத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு மெனுவை கொடுத்திருக்காருங்க. சோ அப்படி பார்த்தோம்னா இந்த சாப்பாட்டுக்காக உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவுகளையும் இவங்க ரெடி பண்ணதுக்கான செலவு எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 கோடிங்க. அடுத்து முகேஷ் அம்பானி அவர்களோட இல்ல திருமண விழாவில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா திருமண வரவேற்பு நிகழ்ச்சிங்க. சோ ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இசை கச்சேரிகள், வரவேற்கிறதுக்கான அந்த கெட்டி மேளங்கள், அந்த வெவ்வேறு இசை வாத்தியங்கள் வச்சு வரவேற்பு நிகழ்ச்சிகள், ஆடம்பர விளக்குகள், ஆடம்பர செட்டு, அந்த டெக்கரேஷன், ஸ்டேஜ் டெக்கரேஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வரவேற்பு செட்டு, மும்பை மாநகரமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாண கோலம் பூண்ட மாதிரி அந்த சிட்டிக்கே கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 380 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை பொண்ணு போடக்கூடிய ட்ரெஸ் இருக்குது பாருங்க, அந்த ஆடை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நகை, இவங்க அணியக்கூடிய ஆடையே வந்து பாத்தீங்கன்னா நகைகளால் தான் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த நகை அவங்க அணியக்கூடிய அந்த அணிகள் வாழ்நாள் ஃபுல்லா மாப்பிளையும் பொண்ணும் போட்டுக்கிறதுக்கான நகையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில இவங்க போட்டுக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நகை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். இந்த கல்யாணத்துக்கு வந்த விஐபிகளுக்கும் கல்யாணத்துக்கு வந்த தொழிலதிபர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பரிசு பொருட்கள் தரத்துக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில விவிஐபிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. அதாவது சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் இவங்க 3 பேரையும் இது வரைக்கும் ஒரே ஸ்டேஜ்ல என்னைக்கும் யாருமே பார்த்தது கிடையாதுங்க இத்தனை வருஷ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில. ஆனா இன்னைக்கு முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. சோ ஒரு சில விவிஐபிகள், முக்கியமான விவிஐபிகள் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பேமெண்ட் கொடுத்து வரவழைக்கப்பட்டவங்க நம்ம இந்திய நாட்டிலும் சரி, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் சரி, அதுக்கான செலவு தொகை எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் சொல்றாங்க. இந்த மாதிரி செலவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடியை தாண்டி வந்துருச்சு நமக்கு. இதை தாண்டி இன்னும் இந்த திருமணத்துல நிறைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த விஐபிக்கள் வரதுக்கான அந்த தங்கக்கூடிய செலவுகள், அவங்க உணவுகளுக்கான செலவுகள், அவங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான செலவுகள், அவங்கள திரும்பவும் பத்திரமா அனுப்புறதுக்கான செலவுகள், அதெல்லாம் நிறைய இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 கோடிக்கு மேலதான் நடைபெறும் அப்படின்றது ஊர்ஜிதமா இப்பே தெரிஞ்சு போச்சு. முகேஷ் அம்பானி அவர்களோட சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணத்துக்காக எஸ்டிமேட் போட்டிருக்கிறது ஒரு 2000 கோடிக்கு மேல எஸ்டிமேட் போட்டிருக்கோம். இந்த கல்யாணம் வந்து 5000 கோடியை தாண்டினா கூட அது எங்க சொத்துல 0.5% தான் அந்த செலவு அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சொத்துல 0.5% தான் செலவுன்னு முகேஷ் அம்பானி தரப்பு சொன்னாலும் பொதுப்படையா இருக்கக்கூடிய மற்ற தொழில் நிறுவனங்களும் மற்ற மிக முக்கியமான நிறுவனங்களும் சொல்லக்கூடிய அறிக்கை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துல 0.5% 5000 கோடி கிடையாது, அவங்களுடைய தொழில வரக்கூடிய லாபத்துல வரக்கூடிய பங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 கோடி அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க.